ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொம்பவே விசேஷமான மற்றும் பாசிட்டிவான வீடியோ தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு அழகான துளசி மாடம் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த துளசி மாடம் வாங்க நான் அலையாத கடை கிடையாது, அலையாத இடம் கிடையாதுங்க. ரொம்ப தேடின இந்த இதே மாதிரி துளசி மாடம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான். ஆனா இங்க கிடைக்கவே இல்லை, எங்க ஊர்ல கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல வாங்கலான்னு பார்த்தா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இதுவுமே எனக்கு அவங்க வீடியோ போட்டோஸ் காட்டும் போது நல்லா பெருசா தெரிஞ்சிச்சு. சரி, பெருசா தானே இருக்கு, 9 இன்ச் 10 இன்ச்சு சொன்னாங்க. பெருசா தான் இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, கொஞ்சம் மீடியம் சைஸா தான் வந்தது. இதை வாங்கிட்ட அன்னைக்கு ஈவினிங் லோக்கல் ஷாப்ல போய் பார்க்கும்போது இதே துளசி மாடம் தான், கொஞ்சம் பெருசா, இதை விட ஒரு ஒரு 2-3 இன்ச் கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு. அது ரேட் பார்த்தா இதை விட கம்மியாவே சொன்னாங்க. அப்போ நினைச்சேன், நம்ம இப்படிதான் வாங்கணும்னு இருந்திருக்கு, நம்மளுக்கு கிடைக்கிறது தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்கள் 2 யானை பொம்மை வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை, அதுவுமே வாங்கிட்டேன். அது எல்லாமே நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பூஜை பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு 10-12 வருஷமா துளசி வழிபாடு பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா துளசி மாடத்துல வைக்காம ஒரு தொட்டியில வச்சு நான் பூஜை பண்ணிட்டு வந்தேன். அந்த தொட்டியும் நான் அந்த வீடியோல காட்டுறேன் உங்களுக்கு. அதுலதான் வச்சு பண்ணிட்டு வந்தேன். நம்ம மாடத்துலதான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க, நம்மளுடைய விருப்பம் தான், நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனா இது என்னுடைய ஆசை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒயிட் கலர் டைல்ஸ் தான் எங்க வீட்டுல. அது கோலம் போட்டா அந்த அளவுக்கு எடுப்பா தெரியாது, பார்க்கவும் இதா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 கடப்பாக்கள் தான் நினைக்கிறேன் இது பேரு, அது வாங்கிட்டு வந்தோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த துளசி செடி. வாங்கிட்டு அதையும் வச்சாச்சு. அதை வச்சு அதுக்கு மேல நம்ம தொட்டி வச்சாச்சு. இந்த துளசி மாடம் என் கைக்கு வந்தது தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு வந்துச்சு. சரி, நம்ம ஆடி வெள்ளி முதல் நாள் அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம், அன்னைக்கு ரொம்ப நல்ல நாளேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வச்சாச்சு. நம்ம துளசி மாடத்துல செடி நடுறதை பத்தி பார்ப்போம். துளசி மாடத்துல எல்லா தொட்டிலுமே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரைனேஜ் ஹோல்ஸ். அதுல நம்ம ஒரு ஓடு வச்சு அடைச்சிடணும். கொட்டாங்குச்சி இல்லை ஏதாவது ஒரு ஓடு சின்னதாக வச்சு அடைச்சிட்டு அதுக்கு மேலதான் நம்ம மண்ணு போடணும். நான் செம்மண் போட்டுக்கிட்டேன். செம்மண் கூடவே கொஞ்சம் மண்புழு உரமும் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். மண் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க செடி வளர்க்கறதுக்கு. துளசி செடிக்குன்னு இல்லை, நீங்க எந்த செடி வச்சாலுமே மண் நல்லா இருக்கணும். மண் கலவை ரொம்ப நல்லா இருந்தாதான் அந்த செடி நல்லா வளரும். நான் பொதுவாகவே துளசி செடியா இருந்தாலும் சரி, எந்த செடியா இருந்தாலும் சரி, நான் சீட்ல போட்டுதான் வளர்ப்பேன். எல்லா செடியுமே இந்த மாதிரி தான் வளர்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு மாடத்துல வைக்கிறோம், அதுக்கு சீட் போட்டு வளர லேட் ஆகுமே, நம்ம ஆடி 1க்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே விதையெல்லாம் விழுந்து முளைஞ்ச ஒரு செடியை தான் பிடுங்கி அன்னைக்கு நட்டோம். அது பிடுங்கும் போது அந்த வேர்லயே மண்புழு இருந்தது, அதையும் வச்சாச்சு மண்ணிலேயே. செடி அந்த தொட்டியோட பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாவே இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப புஷியா இருந்த மாதிரி இருந்தது. அதனால சைட்ல எல்லாம் செடியை கட் பண்ணிட்டேன். கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து அதை மாலை கட்டி சுவாமிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, அந்த தொட்டிக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நான் அந்த துளசி செடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், சைட்ல கட் பண்ணிட்டு. துளசி செடி கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அடர்த்தியா புஷியா இருந்தா பார்க்க அழகா இருக்கும். ஆனா தொட்டியோட செடியா இருக்கும் போது நல்லா இருக்காது. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கு செடி. சில பேர் துளசி செடி வச்சு வழிபட பயப்படுவாங்க. செடி வாடிடும், காஞ்சு போயிடும், இதுக்கெல்லாம் பயந்துட்டு வைக்காமலே இருப்பாங்க. செடின்னு இருந்தாக்கா எப்பவுமே வாடதாங்க செய்யும், அதெல்லாம் ஒரு சகஜம் தான். அதை பெருசா நீங்க எடுத்துக்க வேணாம். நம்ம எப்பவுமே பாசிட்டிவா நினைப்போம். நீங்க ஒன்ஸ் செடி நடும்போது நல்ல மண்கலவை கொடுத்து ஒரு தடவை நட்டிங்கனாலே போதும், அது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம். எப்பவாவது மந்த்லி ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க மண்புழு உரம் கொடுத்தாலே போதும். அதை தவிர நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். செடியில துளசி செடியில பூ பூக்க விடக்கூடாது. பூ பூத்துதுன்னா செடியோட சத்து குறைஞ்சி பூ பூக்க பூல தான் அந்த சத்து போயிடும். அதனால அந்த பூவை நம்ம கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விட்டீங்கன்னா செடி நல்லா சூப்பரா ஹெல்த்தியா வளர்ந்து வரும், பார்க்கவும் நல்லா இருக்கும். செடி நடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணில் 1 ரூபாய் காயின் கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு செடி நட்டு வைங்க. இப்போ நம்ம செடி நட்டு வச்சாச்சு.
எடுத்துட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துலயே வச்சாச்சு, பால்கனியில வச்சாச்சு. சில பேர் வந்து துளசி செடிக்கு பூச்சி வருது, மாவு பூச்சி வருது அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி தொல்லையும் துளசி செடிக்கு வந்ததே கிடையாதுங்க. அப்படி வந்துச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான சொல்யூஷன் சொல்றேன். அப்புறம் துளசி செடிக்கு, தொட்டிக்கு, அந்த கீழே இருக்கிற கல்லுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டுறணும். மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து நம்ம 16 எண்ணிக்கையில வைக்கணும். அந்த துளசி செடியிலேருந்து அதாவது அந்த தண்டுலேருந்து மேலே இலைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம 16 எண்ணிக்கையில நம்ம பொட்டு வைக்கணும். அகல் விளக்கு வைக்கிற இடத்துல என்னால் விளக்கு வைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த இடம். அதனால தனியாகவே நான் ஒரு விளக்கு வாங்கிட்டேன். உங்களால் மாடத்தில் வைக்க முடியும்னா நீங்கள் வைங்க. துளசி பூஜை வந்து செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள்ல செய்யலாம். அமாவாசையில கூட வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. துளசி தாயாரை வழிபடுறதுனால மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாடம் வந்து வடகிழக்கு, கிழக்குல வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. காலையில தினமும் உத்தராணியில தண்ணி வச்சு விளக்கு, ஊதுவத்தி, சாம்பிராணி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எடுத்துட்டு விளக்கேற்றி வைங்க. நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல், பானகம்லாம் வச்சுதான் நான் இன்னைக்கு பூஜை பண்ணேன். சூடம் காட்டி தூப ஆராதனை எல்லாம் காட்டி நைவேத்தியம் பண்ணிடுங்க. அந்த தண்ணீரை வந்து நம்ம துளசி செடியிலே ஊத்திடலாம். எப்பயுமே நம்ம வந்து நிலைவாசல் பூஜை எல்லாம் பண்ணிட்டு, துளசி மாடம் பூஜை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பூஜை ரூமுக்குள்ள பூஜை பண்ணணும். இந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோடைய அருளும், துளசியின் அருளும், மகாலட்சுமியினுடைய அருளும் இது அத்தனையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க பிளாட்ல இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையான முறையில இந்த பூஜையை நீங்க பண்ணலாம், ஒரு சின்ன தொட்டியில வச்சு. அதனால எல்லாருமே இந்த வழிபாடை செய்து நாராயணுடைய அருளை, கருணையும் பரிபூர்ணமா பெற வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். ஸ்லோகம் தெரிஞ்சா ஸ்லோகம் சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ரொம்பவே பெருசாதான் பூஜை பண்ணணும்லாம் இல்லைங்க, முடியறத நம்ம பண்ணிக்கலாம். குங்குமத்தால நம்ம அர்ச்சனை பண்றதும் ரொம்பவே சிறப்பு. துளசி செடியை நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதும் நல்லதுதான், வீட்டுக்கு பின்புறம் வைக்கிறதும் நல்லதுதான். பின்புறம் வைக்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நல்லவங்களா வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் வர்றவங்களை நம்ம வந்து செடியை தொடாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தா அது வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் வீட்டுக்கு பின்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இடம் இல்லாதவங்க முன்புறம் கூட வச்சுக்கலாம். நான்லாம் பால்கனியில தான் வச்சிருக்கேன். யாரையும் தொட விடாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். நம்ம எந்த பூஜை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரையும் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணணும். இதை எப்பயுமே மறக்க கூடாது. இன்னைக்கு என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை, ஆடி 1வது நாள் வெள்ளிக்கிழமை பூஜை, துளசி மாட பூஜை, மூணுமே ஒரே நாள்ல நல்லபடியா பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து நான் அம்பாளுக்கு வந்து கூழ் காய்ச்சி, சக்கரை பொங்கல் வச்சு, துள்ளு மாவுலாம் வச்சு, பானகம் வச்சுதான் நான் இன்னைக்கு வழிபாடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஆடி வெள்ளி அன்னைக்கு, முதல் வெள்ளி அன்னைக்கு நான் எடுத்தது. இன்னைக்குதான் நான் அதை போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.